அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி, அஸ்ட்ரோ டிவி அனைவருக்குமே நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பாக மாத பலன் சொல்லி வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. இருப்பினும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா ஆவணி மாதமும் புரட்டாசியும் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படிங்கிற விஷயம். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி, அதாவதுங்க ஆவணி 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிறக்குது. சிறப்பான ஒரு அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வரிசையாக உங்களுடைய இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்க. 5/9/2024 வியாழக்கிழமை செவ்வாய் பகவானுடைய செவ்வாய் ஜெயந்தி விழா அப்படிங்கிற விழா வருது. இது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களாம் இந்த நாளை நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். செவ்வரளி வைத்து அம்பாளுக்கோ செவ்வரளி வைத்து முருகப்பெருமானுக்கோ நீங்கள் அபிஷேக ஆராதனைக்கு கொடுத்துட்டு 9 நெய் தீபம், 9ங்கிறது நியூமரலாஜிலே செவ்வாய் தாங்க. ஸோ 9 நெய் தீபம் இட்டு வழிபாடு எடுங்க. சிறப்பாக இருக்கும். செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன். பூமிக்காரகனான செவ்வாய் பகவானும் இந்த மாதம் பெயர்ச்சியாகி புதனுக்கு போகிறார். ரிஷபத்திலிருந்து புதன் பகவான்கள் சொல்லக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு போகிறார். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் அங்கே பகை பெறாருங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 7/9/2024 இந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, மகா பெரிய விநாயகர் சதுர்த்தி, சங்கடகரா சதுர்த்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய, அதுவும் 22ஆம் தேதி பிறக்கிறது. மிக சிறப்பான அற்புதமான நன்னாள் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றியே நான் தனியாக வேணால் ஒரு ஆடியோ கொடுக்குறேன். அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விசேஷமான பூஜை செஞ்சுக்கிட்டா இந்த ஆண்டு முழுவதுமே, அதாவதுங்க அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரையும் முழுமுதல் கடவுளான விநாயகர் நமக்கு நல் அருளை புரிவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆவணி 30ஆம் தேதி கடைசி நாள் அப்படிங்கும்போது 15/9/2024 ஹயக்ரீவர் குரு பூஜை விழா. குருவுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது குரு ஜெயந்தி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஆங்கில மாதமும் தமிழ் மாதம் மிங்கிலாய் வரும்பொழுது என்னென்ன விசேஷங்கள்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அப்போ புரட்டாசிக்கு சிறப்பு அம்சம் எல்லாருக்கும் மனசில் உதிக்கிறது என்னன்னா, நான்வெஜ்ஜை விட்டுறணும். வெஜிடேரியன் அப்படிங்கிறது 90% மக்கள், தமிழர் பண்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க, இந்துக்கள் எல்லாருமே விட்டுடுவாங்க இந்த நான்வெஜ்ஜை. அப்போ அசைவத்தை விட்டு சைவ பிரியராக மாறக்கூடிய மாதம், புனிதமான மாதம், பெருமாளுடைய மாதம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம். ஸோ அதுவும் இந்த மாதம் பிறக்கிறது. அப்போ இந்த ஆவணி 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு ஜெயந்தி ஹயக்ரீவர் பூஜை விழா என்னன்னா, பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு எடுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு தோஷத்தை நீக்கும். குருனால என்னென்ன நீச்சமாயிருக்கு அல்லது குரு தசா நடக்குது, இது மாதிரி இருக்கிறவங்களாம் 3 நெய் தீபம் விட்டு மேற்கொண்டு அதுக்கு எப்படியெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எல்லாருக்குமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதக கட்டத்தில் 12 கட்டத்தில் எப்படி கிரகங்கள் அமைப்பு இருக்குது, தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு பார்த்து தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலனையும் பரிகாரத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய செப்டம்பர் மாதத்துடைய பலாபலனை எப்படியெல்லாம் நம்ம வழிபாட்டு மூலியமாக பயன்பட்டுக்குவோம் அப்படிங்கிறத நெக்ஸன் அஸ்ட்ரோ டிவி சேனலில் பார்த்து நீங்கள் பயனடைவீர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பலாபலனை பார்ப்போங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக பரிகாரத்துடன்
நம்ம வந்து செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்துடைய பலாபலன் சொல்லிட்டு வரோங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அமைப்பு. விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய அற்புதமான ராசிக்காரங்க. பாசம் பந்தத்துக்காக இயங்கக்கூடியவங்க, தாயை நல்லா பார்த்துக்கக்கூடியவங்க, பாசத்திற்கு அதாவது சொல்லுவாங்களா கட்டுப்பட்டவங்க அப்படிம்பிங்க. அப்பேற்பட்டவங்க விருச்சிக ராசிங்க. எதையுமே விட்டு கொடுத்து போகிறதுல உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அதை விருச்சிக ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பலாபலன் அப்படிங்கிறது நம்ம கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு. இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு கட்டத்திலே நகர்ந்து வருங்க. மாதக்கோள்களாக நகரக்கூடிய அமைப்பை வைத்து தான் நம்ம ஆங்கில மாதத்துடைய அமைப்பை சொல்கிறோம். ஸோ சிறப்பான மாதம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். குரு பகவானுடைய பார்வை, செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறனால விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர்த்துக்கு இந்த ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்கலாம் வந்தாங்க. நிறைய பேர்த்துக்கு திருமணம் செட் ஆகிருக்குதுங்க. இந்த மாதம் நிறைய பேர்த்துக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு தெரியும். இனிமே இன்னமும் எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, தடையாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுடைய தசாபுத்தியோ அல்லது கிரகமோ சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஸோ கோச்சார கிரகங்கள் அமைப்பில் தொழில் நல்லா இருக்குதுங்க. வீடு, வண்டி, வாகனம் மாற்றங்கள் உண்டுங்க. வீடு மாத்திரங்க, புதிய வண்டியை போட்டுட்டு பழசு எடுக்கலாமா புதுசு எடுக்கலாமா இது மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு இப்போ இருக்கிற கிரகத்தை பார்க்கும் பொழுது பழைய செகண்ட்ஸ் எடுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வக்கரமாக இருக்கிறார் சனி பகவான். ஸோ செகண்ட்ஸ் எடுத்துக்குங்க. தொழில் புதிய முயற்சி நல்லா எடுக்கலாம், செய்யலாம். வெளிநாடு வெளியூர் பயணம் சிறப்பாக அமையும். வருமானத்தை தரக்கூடிய காலகட்டங்கள். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல 70% உயர்வு உண்டு, தன வரவு உண்டுங்க. உங்களுடைய வியாபாரத்தில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான வளர்ச்சியாக காட்டுது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் குரு பகவான் உங்களுக்கு அருள் பாலிக்கிறார். எப்படிங்க? 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அந்த குரு பார்வை கோடி நன்மையை தரும், விருஷத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இது. அப்போ குழந்தைங்கள்னால ஒரு நல்ல செய்தி வரும். குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும், கல்வி வேலைவாய்ப்பு கிட்டும். குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் நல்ல கவனம் என்னென்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கால் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் செட் ஆகுங்க. 2ஆம் தாரம் போகக்கூடியது, எனக்கு செகண்ட் மேரேஜ் வேணுங்க, இந்த மாதம் ஏற்பாடு ஆகுங்க. அதற்கான முயற்சி எடுக்கணும். சின்ன உங்களுக்கு தட்டு தடுமாற்றம் இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல முயற்சி எடுங்க. ஏன்னா ஆவணியும் புரட்டாசியும் பயணிக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெளியூர் வெளிநாடு இது மாதிரி ஒரு வெளியில் போயிட்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம். நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேங்க, அந்த தொழில் கிடைக்கவே இல்லை, உத்தியோகத்துக்காக எத்தனை பாடுபடுறேன், எத்தனை இன்டர்வியூக்கு போகிறேன், எத்தனை ஆஃபீஸ்க்கு ஏறி இறங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கல்வியில் நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு விவசாயத்துறையிலே இருக்குது. அதே போல் அதிபராக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லா இருக்குங்க. சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம், மோசம் இல்லைங்க. இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. புரட்டாசி மாதம் நாராயண பெருமாளை வழிபாடு எடுங்க. இந்த இசைத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நல்ல கவனமாக இருக்கிறது, ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் தொடர்ந்து இப்போ பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கவனமாக நீங்கள் மாத்திரை எடுத்துக்கணும். ஏதாவது உடம்பு தொந்தரவு வந்தால் உடனடியாக ஆஸ்பத்திரியில் போயிட்டு நீங்கள் ஒரு செக்கப் பண்ணிக்கிங்க, நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குரு பகவானுடைய அனுகிரகம் கிடச்சிட்ருக்கிறதுனால குழந்தைகள்னாலையும் உங்களுக்கு தொழிலையும் நல்ல ஒரு அமோகமான வெற்றி இருக்குது. வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, வண்டி வாகனம் வாங்கக்கூடியவங்களாம் வாங்கலாம். நல்ல நாள் பார்த்து, நல்ல நட்சத்திர தாராபலன் பார்த்து வாங்குங்க, சிறப்பாக அமையும். மேற்கொண்டு உங்களுடைய இந்த செப்டம்பர் மாதத்தை நல்ல அமோகமான மாதமாக, ஒரு அற்புதமான மாதமாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மகா விநாயகர் சதுர்த்தி விழா வருதுங்க. செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்கள் மிக அற்புதமான விஷயமாக இருக்குது.
சாம்பார் சாதம், கலவை சாதத்தில் சாம்பார் சாதம்பாங்க. நீங்கள் தனியாக சாதம் சாம்பாரை செஞ்சு கொடுத்தாலும் சரி, கலவையாக செஞ்சு கொடுத்தீங்கனாலும் சரி, நீங்கள் நீர்மோரும் சாம்பார் சாதமும் விநியோகம் பண்ணுங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்காக பெருசு பெருசாக விநாயகர்லாம் செஞ்சு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அங்கே போயிட்டு ஈவினிங் டைம் செவ்வாய்க்கிழமை அல்லது நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் உங்கள் கையால் இந்த சாம்பார் சாதத்தை விநியோகம் பண்ணுங்க. சிறப்பான ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். திருமணமாகாதவங்களுக்காகும், தொழில் வளர்ச்சி அடையும், ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டிங்கில் இழந்ததெல்லாம் மீட்டக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கொண்டாடக்கூடிய மண் பிள்ளையார் வச்சு நீங்கள் நல்லா வழிபாடு எடுங்க. கந்த சஷ்டி கவசம் செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் கேட்டுவாங்க. சிறப்பாக மன அமைதியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமைப்பும் அதே போல் தசாபுத்தியும் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருதுங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் முழு ஜாதக பலனையும் கேட்டுக்குங்க. என்ன வேணுமோ அது கிடைக்கும். பரிகாரத்துடன் நம்ம ஆன்மீகமும் தாந்திரிகமும் கலந்து சொல்லக்கூடிய அற்புதமான பரிகாரம் உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.